Hello friends, welcome back to my channel. In the video நம்ம module of the last video எப்படி நாமளா மாடியூலை கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இப்போ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாடியூல்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் உண்டு. பைத்தானே இன்பில்ட்டாக நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அந்த கால் பண்ணும்போது அதை மாடியூல்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபைல் நேம் கொடுத்தா அதுவும் மாடியூல் ஆகிடும். எஸ், இட்ஸ் ட்ரூ. ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் மேனேஜரில் தான் தேடும். ஃபைல் மேனேஜர்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ணியிருப்பீங்களா? இப்போ என்னோட பைத்தான் ஃபைல்ஸ் வந்துட்டு பைத்தான் டுட்டோரியலில் தான் நான் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும், எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கும். இதில் இல்லையா, சரி அதில் இருக்கான்னு இது நம்மளோட அந்த இன்பில்ட் மாடியூல்ஸில் இருக்க இடத்துல போய் பார்க்கும். ஐ மீன் அது பைத்தானோட இடம், அதில் போய் பார்க்கும். அதில் இந்த சின்னது ஆகும். இல்லைன்னா எரர் மெசேஜ் கேட்கும். இப்போ பாருங்கள், இம்போர்ட் i5 ஏதோ சும்மா கொடுக்குறேன், பெரர் வரும். நோ மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர், நோ மாடியூல் நேம்ட் i5. ஸோ இப்போ நம்ம இந்த பைத்தான் நியூ ஃபைலில் சேவ் பண்ணாத ஃபைலில் ரன் ஆகிற இடம் எதுன்னு உங்களுக்கு புரியாத இருக்கும். இந்த பைத்தான் சேவ் ஆகாத ஃபைலில் ஒரு இடத்துல ரன் ஆகும். அந்த இடம் வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே இருக்க டேட்டாக்குள்ளே இருக்க லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ru.iiec.pyrite3ன்னு இருக்கும். இதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ்குள்ளே இருக்க இங்கே எல்லாமே ரன் ஆகும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதில் டெஃப்னு போட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதில் பிரிண்ட் வேணாம் பிரிண்ட் மீ அப்படின்னு போட்டு இதுக்கு குவாக்ஸ் வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட் கேட்கும், அப்புறம் ஆக்ஸ், அப்புறம் வேறு ஏதாவது இதுனா கேட்கும். இப்போ இதில் பிரிண்ட் பண்ணோம். என்ன பிரிண்ட் பண்ணோன்னா, இந்த ஏவை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் ஆக்ஸ், சிம்பிள் பிரிண்ட் ஃபங்க்ஷனை இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பைத்தான் டுட்டோரியலில் சேவ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் ஓகே, நான் வந்துட்டு சேவ் பண்ணுற இதை வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே இருக்க டேட்டாக்குள்ளே இருக்க இதில் போயிட்டு ஃபைல்ஸு இதில் சேவ் பண்ண போகிறேன். என்னன்னா மை மாடியூல் .py. நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி
ஒரு மை மாடியூல் டாட் பைன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுதான். அதில் சும்மா ஃபங்க்ஷன் கால் பண்ணால் சக்ஸஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அதை ஓவர் ரைட் பண்ணிடுறேன். மை மாடியூல் ஓவர் ரைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபைல் நேம் கொடுக்கணும். மை மாடியூல். பட் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா நீங்கள் டாட் பைன்னு கொடுக்க தேவையில்லை. இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இப்போ மை மாடியூல் டாட் அதுக்குள்ளே இருக்க பிரிண்ட் மீ ஃபங்க்ஷன் பிரிண்ட் மீ ஏன்னு ஃபங்க்ஷன் காட்டும். இதுக்குள்ளே ஸ்ட்ரிங்கு 59. இப்போ ரன் பண்ணால் நம்ம மாடல் டாட் பையில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த தேவையில் சேவ் போடும். இப்போ சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணால் தான் ரன் ஆகும். இப்போ 59 பிரிண்ட் ஆயிடுச்சு. கமா 9 ஃப்ரெண்ட்ஸ் நானே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ஸுக்கு ஸ்டார் போனால் சிங்கிள் ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் இது உள்ள பண்ணலாம். இப்போ நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள். இப்போது நான் வந்துட்டு நான் பைத்தான் டுட்டோரியலில் டுட்டோரியல் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன் ஒன்றா இப்போ ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது சேவே பண்ணாத இருக்கும்போது தான் அதுக்குள்ளே போச்சு. இப்போ பைத்தான் டுட்டோரியலுக்குள்ளே வந்துச்சு. பைத்தான் டுட்டோரியலுக்குள்ளே மை மாடியூல்னு ஒரு மாடியூல் இல்லை. ஸோ எரர் காட்டுது. நான் இதை சேவ் ஆஸ் கொடுத்து பைத்தான் டுட்டோரியல் 82 இப்போ புரிஞ்சுதா எதுக்கு 1 சேவ் பண்ணோன்னு? இதுக்கு தான். இப்போ இது டுட்டோரியல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த நேமில் சேவ் பண்ணிடக்கூடாது. டெலீட் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம ரீநேமாக பண்ணிடலாம்.
இந்த 2 இருக்கிறத erase பண்ணு. இப்போ ரீநேம் பண்ணிட்டோம். இப்போ இது எடுத்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் சேவ் பண்ணோன்னா திரும்ப அதே மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஆனால் அதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அது இருக்கா, நம்ம மாடியூலில் க்ரியேட் பண்ணுறது பத்திரமா இருக்குது. இல்லை இதை எரேஸ் பண்ணிடுவோம். இந்த ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணி 18 போதும். மை மாடியூல் எதுக்கு வரணும்னா நம்ம இதை சேவ் பண்ணிப்போம். மை மாடியூல் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம டுட்டோரியல் 18 என்னன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் 2 செகண்ட் லைனில் தான் எரர் வருது. நம்ம மை மாடியூல்னு போட்டோம். இதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த இம்போர்ட் இருக்குல்ல, இதில் ஆஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. என்னன்னா ஷார்ட் ஃபார்மாக இப்போ நம்ம வேரியபிள் மாதிரி ஒரு வேரியபிளில் உங்களால் இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ டுட்டோரியல் 18 டுட் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு இப்போ டுட்டுன்னு போட்டாலே வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.